ஹலோ 1 மினிட்ல இன்னொரு லைஃப் ஃபேக்ட். விதி நீங்கள் எல்லாருமே நம்புகிறீங்களா? எல்லாமே இந்த உலகத்தில் வந்து ஒரு எழுதப்பட்ட ஒரு விஷயமாக தான் நடக்குதா? நமக்கு நடக்க வேண்டியது எல்லாமே ஆல்ரெடி எழுதப்பட்டுருச்சா? இதுக்கான கேள்வி வந்து எல்லார் மண்டையிலையும் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நான் பதில் சொல்கிறேன்னா இல்லையான்னு தெரில, ஆனால் இது ஒரு விஷயமாக உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். இந்த விதியே வந்து ஒரு நெகட்டிவ், ஒரு பெசிமிஸ்டிக் விஷயத்தெலாம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க, அதில் ஏதாவது நீங்கள் ஃபெயில் ஆகிறீங்க, ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலை உங்களுக்கு ஃபெயில் ஆகுது, இல்லை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் எல்லா எஃபர்ட்டும் ஃபுல்லாக பாசிட்டிவாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அது நடந்திருக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க? இது என் விதி, அப்படி தான் நடக்கும் அப்படின்னு வந்து இந்த விதி மேலே வந்து பலியை போட்டுருவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியல. ஆன்சர் தெரிய எல்லாத்துமே வந்து நம்ம விதியாக தான் பார்க்குறோம். ஸோ இதே இது ஒரு பாசிட்டிவாக நடந்ததுன்னா அது லக்குன்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி இல்லை ஹார்ட் ஒர்க்கோட கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ விதியை வந்து நம்ம ஒரு நெகட்டிவ் பெசிமிஸ்டிக் ஃபேக்டாக பார்க்காம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தா அது அடுத்து நம்ம பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.